ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன். அண்ட் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய பையனுக்கு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான் வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா, பாலக்கீரை கடையல் தான் வந்துட்டு செய்ய போகிறேன். அதுக்காக ஆல்ரெடி அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சின்ன குக்கரில் நான் கொஞ்சமாக தான் ஒரு கத்த கீரை தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி பையனுக்கு மட்டும். அது இல்லாமல் எங்களுக்கு நாங்கள் 2 பேர் தான். அதுவே கரெக்டாக இருக்கும், ஒரு வேலைக்கு எப்படியும் கரெக்டாக வந்துடும். ஸோ அதனால் ஒரே ஒரு கட்டு கீரை தான் வந்துட்டு நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். அதனால் கொஞ்சமாக வந்துட்டு துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன், ஊற வச்சுட்டேன். அதுக்குள்ளார ஊற வைக்கிற கேப்பில் வந்துட்டு நான் கீரையிலேருந்து பூண்டு, வெங்காயம் இதெல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு பருப்பு போட்டுட்டு, பூண்டு போட்டுட்டேன், தக்காளி போட்டு, பச்சை மிளகா 1 உடச்சி போட்டுட்டேன் ஆஃபாக. அதுக்கப்புறம் அதில் வந்து தக்காளி போட்டுட்டு வெங்காயம் போட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சீரகம், மிளகு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா பொங்கு வர மாதிரி வெந்ததுக்கப்புறம் நான் நல்லா அலாசி எடுத்து வச்சுருந்தேன் பாலக்கீரை கட்டு வந்து நான் வந்துட்டு போட்டுட்டேன் அந்த கொதிக்கிற தண்ணியில். அது நல்லா அந்த தண்ணியோடு அப்படியே மெர்ஜ் ஆகிற டைமில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஸ்பூன் போடுறேன்னா, வந்துட்டு நீங்கள் வேக வைக்கும்போது விசில் வரும்போது வந்து உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அதுக்கு அந்த வராமல் இருக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் தான் வந்துட்டு அந்த ஸ்பூன் போடுறது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து அந்த தண்ணி வந்து லீக் ஆகாது வெளியே. அது மாதிரி போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். விசிலும் வந்துடுச்சு பர்ஃபெக்டாக. நான் வந்து 4 விசில் விட்டுருந்தேன். வீடியோ வந்து நான் கட் பண்ணி விட்டதுனால உங்களுக்கு ஒரு விசில் தான் வந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எடுத்து நல்லா கடையும் போது கல்லுப்பு போட்டு புளி லைட்டாக ஒரு துண்டு மட்டும் போட்டு வச்சுருக்கேன் அதுலேயே. அது அப்புறம் நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுட்டு திரும்ப ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த சட்டியில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிறேன். இப்போது கடுகு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 வரமிளகாய் எடுத்து பீஸ் போட்டுக்கிட்டேன். இது வந்து பீஸ் போட்டோன்னா தான் நல்லாயிருக்கும். அப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு வந்து காரம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாலக்கீரை வந்து தாளிப்புக்கு நம்ம பீஸ் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி போட்டுட்டு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு லிமிட்டட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுவும் போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு அளவுக்கு வெங்காயம் ரொம்ப வதக்கிடக்கூடாது. வதங்கினுச்சுன்னா அது நல்லா இருக்காது, ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இதுக்கு வந்து நம்ம ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் தாளிப்பு போட்டுட்டு அப்புறம் பாலக்கீரை நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஊற்றுனோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெங்காயம் வந்து நம்ம சாப்பிடும்போது நடுவில் அந்த கடிப்படும் போது நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கிட்டேன், ஊற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு நம்மளுக்கு வந்து காரம் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கம்மியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் கம்பல்சரி போடணும். மல்லித்தூள் போட்டிங்கன்னா தான் அந்த பாலக்கீரைக்கான சுவையே வந்துட்டு வரும், அந்த ஸ்மெல்லே வரும் கீரை கட்டோடது. அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு ஒரு நல்ல ஹீட்லேயே விடுங்க. ஏன்னா பாலக்கீரை வந்து லைட்டாக தான் இப்போ வெந்திருக்கு. நீங்கள் கலர் பார்த்திங்கனாலே தெரியும், க்ரீனிஷாகவே இருக்குது. இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும்போது என்ன கலர் வருதுன்னு பாருங்கள். நல்லா பாச கலரில் வந்துட்டு மாறும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பாலக்கீரை வெந்ததுக்கான ஒரு ஸ்டேஜ், ஓகேங்களா? ஸோ அதனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா கொதிச்சு அதுக்கப்புறம் நான் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நீங்களே பாருங்கள், உங்களுக்கே கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ ஊற்றுனதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் இல்லை, சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்துட்டு நான் புளி வந்து ஊற வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அதை வந்து கரைச்சி ஊற்றிப்போம். ஏன்னா புளி ஊற்றினா தான் சூப்பராக இருக்கும் பாலக்கீரை குழம்பு வந்து கடையல். ஸோ அதனால் நீங்கள் புளி கண்டிப்பாக ஊற்றுங்க, கடைசீட்டில் ஊற்றுங்க. இப்போ நடுவுலேயே ஊற்றிட்டிங்கன்னா கீரை வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பச்சையாக இருக்கிற மாதிரியே இருக்கும், வேகாது டக்குன்னு. ஸோ அதனால் லாஸ்ட்டில் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு நீங்கள் உப்பு இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா புளி வந்து ரொம்ப புளிப்பேறின மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு பார்த்திங்கனாலே தெரியும், எண்ணெய்லாம் நல்லா திரண்டு வந்துருச்சு. அப்புறம் மல்லித்தூள் போட்டு இறக்கி வச்சுட்டேன். அடுத்தது வந்து நான் அப்பளம் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என் பையனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு
லஞ்சுக்கு வந்து தொட்டுக்க எனக்கு அப்பளம் கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் என் சின்னவனுக்கும் ரொம்ப பிடிக்கும், அப்பளம் இருந்தால் தான் சாப்பிடுவான். ஸோ அதனால் நான் வந்து ஆல்ரெடி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் இது மாதிரி இடுக்கி வந்து நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அப்பளத்தை வந்து நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ கரண்டிலலாம் எடுத்தோம்னா 2 கரண்டி வச்சுட்டு எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். அது இல்லாமல் ஒரு கரண்டியில் எடுத்தாலும் கீழே விழுந்துடும். பட் ஆனால் இப்படி இந்த மாதிரி இடுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தனாலும் நல்லாயிருக்கும். சப்பாத்திலாம் திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது மாதிரிலாம் வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கரண்டி. இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்போலாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு 2 எண்ணெயில் வந்து டபுள் சைட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எண்ணெய் வந்து அவ்வளோ சூடாகலை, இன்னும் ஒரு 3/4 பதத்துக்கு தான் வந்திருக்கு. ஆனால் ஒரு 4-5 அப்பளத்துக்கு அப்புறம்லாம் டபுள் சைடும் ஒன் சைடு போடும்போதே நல்லா சொர்றன்னு எந்திரிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டோம்னா தீஞ்சிரும். ஸோ அதனால் டக்குன்னு எடுத்துடணும். ஒரு கையில் வந்துட்டு நம்ம அப்பளத்தை வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு இன்னொரு கையில் வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அது மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் அப்பளம்லாம் பொரிச்சதுக்கப்புறம் உனக்கு லஞ்ச் பேக்குக்கு நான் ஆல்ரெடி சாப்பாடு போட்டு பாலக்கீரை கடையிலையும் வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து அதில் வந்து சர்வ் பண்ணிக்கிறேன். பண்ணினதுக்கப்புறம் அவனுக்கு வந்து மிளகுலாம் இருந்தால் ரொம்ப பிடிக்காது, சாப்பிட மாட்டான். அப்புறம் சாப்பாட்டையும் அப்படியே வச்சுட்டு வந்துடுவான். ஸோ அதனால் மிளகுலாம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸில் வந்துட்டு அப்பளம் பொரிச்சு வச்சுருந்ததை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி சல்லடையாக இருக்கிற மாதிரி ஒரு பவுலோ இல்லைன்னா ஏதோ ஒரு பாத்திரமோ இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆயில் ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரை பண்ணும்போது இது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஆயில் வந்துட்டு நல்லா கீழே வந்து வடிஞ்சு வந்துடும். உங்களுக்கு அப்பளத்தில் வந்து ஆயில் இருக்காது. ஒரு சிலர்லாம் ஃப்ரை பண்ணாங்கன்னா ஃபுல்லாக எண்ணெயாக இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா ஆயில் வந்து நிற்காது ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு சாப்பாடு போட்டு என் பையனுக்கு ஊட்டிகிட்டு இருந்தேன். இவன் வந்து சின்னவன், இவனுக்கு 12:30 மணிக்கெலாம் ஸ்கூல் விட்டுருவாங்க. பிரச்சனையா? ஸோ அவனுக்கு ஊட்டிகிட்டு இருந்தேன். எப்படி இருக்கு? அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்